இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கோரிய அன்புமணி, வருத்தப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்களே வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள், மகனாக தலைவனாக செய்து முடிக்கிறேன். திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராமதாசுக்கு கோரிக்கை வைத்த அன்புமணி. சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம். சுலபமா செஞ்சுட்டு போகலாம். பாமக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ், முரளி சங்கர் என்பவரை பொதுச் செயலாளராக நியமித்து உத்தரவு. அன்புமணி தலைமையில் பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்படுவேன். ராமதாஸ் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன் நியூஸ் 18க்கு பேட்டி. பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். நான் இங்க பொதுச் செயலாளருங்க. அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர். உத்தராகண்டில் மோசமான வானிலையால் விபத்திற்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர். கேதர்நாத்திற்கு புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை தேர்வு முடிவுகள் 2 மாதங்களில் வெளியிடப்படும். இன்று 2,49,296 பேர் தேர்வெழுதிய நிலையில் TNPSC தலைவர் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் போக்குவரத்து தலைமை காவலர் முருகேசன் ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்குவதாக புகார். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடும் முதலமைச்சர். 5,28,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாழையில் பனைமரம் ஏறி சீமான் போராட்டம். காவல்துறையின் தடையை மீறி கள் இறக்கினார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 4ஆம் கட்டமாக பரிசு வழங்கும் விஜய். சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 39 தொகுதி மாணவர்கள் பங்கேற்பு. கோவையில் செல்போன் பேசிய போது மின்வயரில் கைப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு. சம்பவ இடத்திற்கு சென்று பேசிக் கொண்டிருந்த நபரும் அதே வயரில் ஷாக் அடித்து பலி. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பெஹல்காம் உள்ளிட்ட பூங்காக்கள் மீண்டும் திறப்பு. தயக்கமின்றி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். சைப்ரஸ் நாட்டிற்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார்.
இஸ்ரேலின் பல நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை தொடரும் ஈரான். டெல் அவிவ், ரிஷோன் நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் சேதம், 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க முகாம்களை தாக்கினால் இதுவரை இல்லாத பதிலடி, இஸ்ரேலுடன் சண்டையிடும் ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆனி மாத பிறப்பை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வழிபாடு நடத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடிய பின்பர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டு வருவர். இந்நிலையில் இன்று ஆனி மாத பிறப்பினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபடுகின்றனர். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வளாக பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பக்தர்கள் கோவிலில் கிரிபிரகார மண்டபத்தை சுற்றி வந்து அங்குள்ள பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசைகளின் வழியாக சென்று நீண்ட நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். பாமக பொதுச் செயலாளராக முரளி சங்கரை நியமித்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இருவரும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் கட்சி நிர்வாகிகளின் பதவியை ராமதாஸ் பறித்து வருகிறார். அதன்படி பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை நீக்கிவிட்டு முரளி சங்கரை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசிடம் பதவி நியமன கடிதத்தை முரளி சங்கர் பெற்றுக் கொண்டார். இதையடுத்து மாவட்ட செயலாளர்களுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். இதில் கௌரவ தலைவர் GK மணி, தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன், சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார். இதில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடிகள் தோறும் குழுக்கள் அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய அன்புமணி, பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிதான் 2026 ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். திமுக ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன், திமுக ஆட்சி உடைய முடிவுக்கு கவுண்ட் டவுன் இப்பொழுது இன்னைக்கிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. மேலும் மருத்துவர் ராமதாசுக்கு தந்தையர் தின வாழ்த்து கூறிய அன்புமணி, ஐயா 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் தன் மீது கோபம் இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றும் கூறினார். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. ராமதாஸ் வருத்தமோ கோபமோ பட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அன்புமணி, என்ன செய்ய வேண்டும் என கூறினால் மகனாக, கட்சியின் தலைவனாக செய்து முடிப்பேன் என்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம்.